அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஹனிபீஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே பன்னீர் தோசை செய்ய போகிறோம். அதை நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஒரே மசாலா வச்சு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். கறி தோசை ஸ்டைலில் பன்னீர் தோசை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டஃப்டு பன்னீர் தோசை. நெக்ஸ்ட்டு பேபி ஸ்பெஷல் பன்னீர் தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ஆம்லேட்டுக்கு வெட்டுற மாதிரி பொடியாக வெட்டி நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பன்னீர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கறிவேப்பிலை பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக. பிகினர்ஸ்க்காக நான் கிராம் கணக்குலேயும் கொடுத்துருக்கேன். பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா 1, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியன்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் தோசை மாவு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டோம். வதங்கி வந்தோன்னா நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்தோன்னோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா நான் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வடை போகிற மாதிரி வதக்கி விட்டுருங்க. பச்சை வடை போனோன்னு ஒரு முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க, முட்டை போடாமல் செஞ்சுக்கோங்க. வெறும் பன்னீர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முட்டையை நல்லா 1 மினிட் வேக விட்டுருங்க. 100 கிராம் பன்னீரை நான் தேங்காய் துருவோம்ல அதெல்லாம் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பன்னீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தவாவில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சுட்டணும். 2 கரண்டி தோசை மாவை ஊற்றி நல்லா கல் தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு தோசை மாவு ஊட்டும் போது கொஞ்சம் ஸ்பீடாக வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஸ்லோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடியில் கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் தோசை வெந்து வந்தோம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் மசாலாவை எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஸ்லோவாகவே கொஞ்சம் வேக விடுங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை மேலே தூவி விட்டுக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி அழுத்தி விட்டு அதான் நல்லா அதில் ஒட்டும் தோசையில். அப்புறம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 1 மினிட் ஸ்லோலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வேக விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கறி தோசை ஸ்டைலில் பன்னீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேபிஸ்க்கு எப்படி பன்னீர் தோசை செஞ்சு தரலான்னு பார்க்கலாம். ஒரு 3 கரண்டி தோசை மாவு எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தா பன்னீர் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தவாவில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை கலந்து நல்லா கல் தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சில குழந்தைங்கள்லாம் வந்து பன்னீர் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கறி தோசை ஸ்டைலில் செஞ்சோன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டஃப்டு பன்னீர் தோசை பார்க்கலாம். அதுக்கு தோசை தவாவில் 2 கரண்டி தோசை மாவு ஊற்றிக்கோங்க. நல்லா மெலிசாக இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பன்னீர் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 சைடு மட்டும் வச்சுக்கோங்க, ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு மேலே வெங்காயம் தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம தோசையை ஒரு பக்கம் இருந்து இன்னொன்று பக்கம் மடித்து விட்டுக்கலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃப்டு பன்னீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன்.
மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஃபேவரெட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹனிபீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.